சோப்பு கழுவி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் போட்டால் போதும். வந்து சார் நல்லாயிருக்கு சோப்பு. இந்த சோப்பு இப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வச்சுருந்த அந்த கெமிக்கல்லாம் போய் யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. கொஞ்சம் தான் தொட்டேன், அது நல்லா உங்களுக்கு நிறையா வருது. பளிச்சுன்னு இருக்கு. சூப்பர். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இப்பட்ட சேனல். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சோப்பு செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து அன்றைக்கி செஞ்சது வந்து கிளிசரின் சோப்பு. இந்த சோப்பு வந்து சூப்பரான சோப்பு. ஆக்சுவலாக குவாலிட்டியான ஹை குவாலிட்டி சோப்பு இது. இது எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயிலேருந்து செய்யப்படும். பியூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சும் மினரல் வாட்டர் வச்சும் செய்யக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான சோப்பு. இது நல்லா இருக்கும். இது தேங்காய் எண்ணெய் சோப்பு உண்மையாலுமே குவாலிட்டி ஹை குவாலிட்டியான சோப்பு. இது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து காஸ்டிக் சோடா ஒரு 35 கிராம் எடுத்துக்கிறோம். இது நம்ம கடையில் கெமிக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஸ்டிக் சோடா அந்த அளவு பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஒரு கப்பில் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 35 கிராம் வர மாதிரி அளவு எடுத்துக்கங்க. ஒரு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியும் அதே அளவுக்கு எண்ணெயும் ஊற்றணும். இந்த அளவு பார்த்துக்கங்க. இந்த அளவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம சோப் செஞ்சது தான். ஸோ அந்த காஸ்டிக் சோடாவை அந்த இதில் கொட்டுறோம். கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கங்க, கையில் படாத மாதிரி. எந்த இதில் கப்பில் எடுத்துமோ அதே அளவில் 2 மடங்கு தண்ணி ஊற்றுறோம். எந்த அளவுக்கு நம்ம இதில் ஊற்றுறோமோ அதே அளவுக்கு 2 மடங்கு மினரல் வாட்ரு. காஸ்டிக் சோடா கொஞ்சம் சூடாகும், அதை பார்த்துக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ தண்ணி ஊற்றுறோம். 2 மடங்கு தண்ணி ஊற்றுறோம். சத்தம் வருது பாருங்கள். காஸ்டிக் சோடா அப்படியே கரையுது தண்ணியில். அது ஹீட்டும் ஆகும், அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். ஸோ அந்த காஸ்டிக் சோடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கையில் படாமல் பார்த்துக்குங்க. க்ளவுஸ் போட்டுக்குங்க. அதே சமயம் குழந்தைங்க பக்கத்துலலாம் வைக்க வேண்டாம், தூரமாக வச்சுருங்க. இது நல்லா கலங்கட்டும். பயங்கர ஹீட் ஆகும், கையில் தொட முடியாத அளவுக்கு ஹீட் ஆகும். அப்படியே பார்த்து கரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கரைஞ்சிடும். பாருங்கள், ஹீட் வெளியே வருது. ஹீட் அடிக்குது. அதனால் வந்து அந்த ஹீட் வந்து நார்மலாக கூலிங் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வைக்கணும். நல்லாவே ஹீட் ஆகுது. எப்படி ஒரு 20 மினிட்ஸ் அது ஆகும். 20 மினிட்ஸ் to ½ hour ஆகும். இந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா கரைஞ்சி ஹீட்லாம் குறையிறதுக்கு. பார்க்கலாம். நல்லா கலக்கணும். நல்லா கலக்க வைங்க. காஸ்டிக் சோடா நல்லா கலங்கணும் தண்ணியில். நல்லா கரையணும். இன்னமும் ஹீட் அடிக்குது. அப்புறம் விட்டுருங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நார்மலான இதுக்கு கண்டிஷனுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின பியூர் கோகனட் ஆயில், எதுவும் மிக்சர்லாம் கிடையாது. செக்கில் ஆட்டின ஆயில் மில்லில் போய் வாங்கிட்டு வந்துருக்குது. இது கடைகளில் வாங்கலை, அந்த மாதிரி ஒன்று. இது வந்து பர்ஃப்யூமுக்காக நம்ம போடக்கூடிய ஒரு ரோஸ் பர்ஃப்யூமு, அதுக்காக போட்டிருக்கோம். பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 7 கப்பு கரெக்டாக இருக்கும். இந்த 200 ml வந்து அந்த இதுக்கு 35 கிராம் கூட்டினா கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி கெட்டி பதம் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஃப்யூமுக்காக இந்த இது ரோஸ் யூஸ் பண்ணுறோம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃப்யூம் வேணுமோ, என்ன ஃப்ளேவர் வேணுமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் இன்னும் வேணுன்னா கூட இன்னும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதை நல்லா கலக்கிடுங்க. இதை கையில் கலக்கினாலும் சரி, கையில் கலக்கினா ஒரு 15-20 நிமிஷம் கலக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் போட்டு அடிங்க, நல்லா சீக்கிரத்துலேயே உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும், நல்லா கலங்கிடும். கொஞ்சம் அப்படியே திக்னஸ் வரும் உங்களுக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூராக கொஞ்சம் நல்லா திக்காக அழகாக வந்து வரும். இது வந்து நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். மோல்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சில்வர் கப்பு மாதிரி இருந்தால் கூட கப்பில் ஊற்றி வைங்க. அப்படி சில்வர் கப் இல்லைன்னா கூட நீங்கள் வாட்டர் கப் இருக்கு இல்லையா, டீ கப்பு, அதில் ஊற்றி கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். இதுதான் சோப் மோல்டு. ஸோ இதில் நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள். ஒரு 3 சோப் வரும் அதில். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இது சீக்கிரத்துலேயே காஞ்சிருச்சு. எப்படி எடுக்கிறது பாருங்க சோப்பு. வா, சூப்பரான அழகான பியூர் கோகனட் ஆயிலில் செஞ்சக்கூடிய ஒரு சோப்புங்க இது. உண்மையாலுமே சூப்பரான சோப்பு. இது அழகாக இருக்குது. இதில் உங்களுக்கு கலர் வேணுனாலும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் சீக்கிரத்துலேயே இதாகிடுச்சுங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த சோப்பை வந்து உடனே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் வச்சுருந்து கொஞ்ச நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது. உடனே பண்ணோம்னா அந்த கெமிக்கல் இருக்கும் கொஞ்சம். அதனால் கொஞ்ச நாள் வச்சுது 1 வருஷம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல அருமையான ஒரு சோப் அது. யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கில்பர்ட். பாய்.